ஆல்ரெடி T20 சீரிஸ வின் பண்ணியாச்சு. இனி என்ன 2 மேட்ச்ல ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தானே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் நம்ம இந்தியா T20 சீரிஸ வின் பண்ணிட்டு கெத்தா இன்னைக்கு நியூசிலாந்து கூட 4த் T20 மேட்ச் வந்து விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி திரும்ப நியூசிலாந்த வந்து டாமினேட் பண்ண போறாங்களா? இல்லப்பா நாங்க ஒரே ஒரு மேட்சாவது வின் பண்ணிக்கிறோம். நீங்க தான் வந்து சீரிஸ் வின் பண்ணிட்டீங்களே! அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நியூசிலாந்து ஆறுதல் வெற்றி அடைய போறாங்களா? அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்துல வந்து நடக்குது. இங்க பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றதாங்க நல்லது. ஏன்னா இங்கேயும் டியூ ஃபேக்டர் வந்து இருக்கிறனால, டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றதா வந்து நல்லது. இப்ப நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன மேட்ச் மாரி அவங்கள 153 ரன்னுக்குலாம் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஒரு 200 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணாலே, ஈஸியா அந்த ஸ்கோர சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேள நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங்ல நல்லா அதிரடி காட்டி, எப்படியாவது 200 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க. அந்த மாரி எடுத்துட்டோம் அப்டின்னா, ஈஸியா அந்த ஸ்கோர வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு, வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்தியா தான் ஆல்ரெடி T20 சீரிஸ் வின் பண்ணிட்டாங்களே! அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டீம்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும்ல. அது என்ன சேஞ்சஸ்? அத சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்பீங்க. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, திலக் வர்மா வந்து 3 மேட்ச்ல தான் ஆப்சென்ட்டா இருப்பாரு. 4வது மேட்ச்ல எப்படி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இப்ப வரைக்கும் திலக் வர்மா வந்து 4வது மேட்ச் விளையாட போறதில்ல, 5வது மேட்ச் விளையாட போறதில்ல. அவர் டைரக்ட்டா T20 வேர்ல்ட் கப்புக்கு தான் வந்து வரப்போறாரு. ஆனா இப்ப திலக் வர்மா வந்து டீம்ல இல்லாதனால, சஞ்சு சாம்சனுக்கும், இசான் கிசானுக்கும் ஒரு பெரிய போர் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா சஞ்சு சாம்சன பொறுத்தவரைக்கும் கடந்த 3 மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கவே இல்ல. இதனால தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் இசான் கிசானு, எனக்கு சின்ன கேப் கிடைச்சாலும் நான் சேர் போட்டு உட்காந்துக்குவேன் அப்படின்னு, மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ குடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அதனால இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தே ஆகணுங்க. இன்னைக்கும் சொதப்புனாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல இசான் கிசான் தான் ஓப்பனரா களமிறங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். அதனால இன்னைக்காவது சஞ்சு சாம்சன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாரி 2 மேட்ச்ல வந்து அக்சர் பட்டேல் இன்ஜுரினால வந்து ரெஸ்ட்ல இருந்தாரு. இப்ப இன்னைக்கு மேட்ச்ல அக்சர் பட்டேல் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அக்சர் பட்டேல் வந்தாரு அப்படின்னா, ஆல்ரெடி T20 சீரிஸ வின் பண்ணனால, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ரெஸ்ட் குடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாரி சீனியர் பிளேயரான பும்ராவுக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி பும்ராவுக்கு ரெஸ்ட் குடுத்தாங்க அப்படின்னா, அப்ப அவருக்கு பதிலா ஹர்ஷித் ராணா வந்து டீம்ல வந்து இருப்பாரு. போன மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி வந்து இல்ல. குல்தீப் யாதவ் வந்து இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வருண் சக்கரவர்த்தி வந்தாரு அப்படின்னா, குல்தீப் யாதவ், ரவி பிஸ்னாய் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து விளையாட முடியும். போன மேட்ச்ல ரவி பிஸ்னாய் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாரு. அதனால அவர வச்சு இன்னைக்கு மேட்ச விளையாட போறாங்களா? இல்ல குல்தீப் யாதவ் வச்சு கன்டின்யூ பண்ண போறாங்களா? அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓவராலா நம்ம இந்தியா T20 சீரிஸ வின் பண்ணனால, இந்த மேட்ச்ல வந்து நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து, "எப்பா நீங்க என்ன வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு மேட்சையாவது வின் பண்ணிட்டு போயிடுறோம். இல்லன்னா ரொம்ப மோசமா போயிரும்னு" சொல்லிட்டு, நியூசிலாந்து எப்படியாவது இந்த மேட்ச வின் பண்றதுக்காண்டி பெரிய போராட்டத்த வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.